யூனோ இங்கே இருக்க டாப் பிஸ்னஸ் பீப்புள், டாப் ஆக்டர்ஸ், ஹை ப்ரொஃபஷனல்ஸ்னு யாரெல்லாம் நல்ல க்ரோத்தில் இருக்காங்களோ எல்லாருமே ஜஸ்ட் வெறும் 10% மட்டும்தான். மீதி 90% ஆஃப் த பீப்புள் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கீப் திஸ் இன் மைண்ட். அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிற ஒரே விஷயத்தினால யூ ஆர் கோனா லூஸ் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யர் லைஃப். அது கண்டிப்பாக உங்கள் கரியரில் வந்து உங்களுக்கு க்ரோ பண்ண விடாமல் பண்ணிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்ரோத் ஜோன் நோக்கி போய் ஆகணும். ஐ ஹோப் இந்த வீடியோ எதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் மொபைலை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிறேன். இது பர்சனலி அவன் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஸ்டோரி தான். அவள் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகி டாப் எம்என்சியில் பிளேஸ் ஆனான். உள்ளே போனதும் ஃபர்ஸ்ட் 6 months நல்ல ட்ரைனிங் போச்சு. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக 1.9 LPA கொடுத்தாங்க. தென் அப்படியே செகண்ட் இயர் வந்தால் அந்த செகண்ட் இயரில் வந்து 2.5 LPAக்கு வருது. அப்படியே செகண்ட் இயர் முடியுது, தேர்ட் இயர் போனால் 3.5 LPA அண்ட் ஃபோர்த் இயரில் 4 LPA. இயர்லி வர ஹைக்கும் வந்து அவ்வளோ பத்தலை. அண்ட் ஆல்சோ அந்த ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. அங்கே ட்ரைனிங் கொடுத்தது வேறு, அந்த ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் இருக்கிறது வேறு. பயங்கர ப்ரெஷர். அது போக ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு, விச் மீன் லைக் மந்த்லி 3 ஷிஃப்ட். லைக் மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட். இது வந்து ரொட்டேஷனில் அப்படி மாறி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால சரியாக தூக்கம் இல்லை, டிப்ரெஷன் ஆகி கெரியரில் க்ரோ ஆகிற மாதிரி தெரியல, ப்ராஜெக்ட்ஸ் ஒழுங்காக வரல. பட் இருந்தாலும் கம்ஃபர்ட் ஜோனுங்கிற ஒரே ஒரு ரீசன்னால அங்கேயே இருந்தான். பட் லேட்டர் ஹி ரியலைஸ்ட் தென் ஓகே, அவன் கம்ஃபர்ட் ஜோனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும், அது வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற வச்சு நான் ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பார்க்குறான். தென் புதுசாக ஸ்கில்லாம் ரன் பண்ணுறான். என்ன மாதிரிலாம் இருக்குது, என்ன மாதிரிலாம் போயிட்டுருக்கு, என்னெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாக ப்ராப்பராக பார்த்துட்டு அதை வந்து அவன் ஃப்ரீ டைமில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறான். தென் அப்படியே லேர்ன் பண்ணிருக்கான். டக்குனு ஒரு ஆஃபர் கிடைக்கிது, அங்கேருந்து ஜம்ப் ஆகுறான். பட் நவ் அந்த 4 LPAலேருந்து மோர் தென் 10 LPA பேக்கேஜுக்கு ஜம்ப் ஆகிறான். இன்கேஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்ததா அதே 4 LPA தான் அது இருக்க முடியும் இல்லையா? அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து க்ரோத் ஜோன் நோக்கி வந்ததுனால மட்டும்தான் அவனுக்கு வந்து மோர் தென் 10 LPA கிடச்சிருக்கு. இன்கேஸ் உங்களுக்குமே வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து க்ரோத் ஜோன் போகணும்னு நினைக்கலாம். பட் அது எப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வே கிடைக்கும். ஓகேயா? இப்போது இன்னமும் வந்து நிறைய பேருக்கு கம்ஃபர்ட் ஜோன் என்னென்னு தெரியாமல் இருக்குது. அது என்னன்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம்னு நினைக்கும் போதோ அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு தோணும் போதோ உங்கள் மைண்ட்லேருந்து ஏதோ ஒன்று வந்து உங்களை ஸ்டாப் பண்ணி இதுலேயே கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கம்ஃபர்ட் ஜோன். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. பட் நீங்கள் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க. யூ ஹாவ் டு குக். அந்த பிரியாணி செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாமே வீட்டில் இருக்குது. அண்ட் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேவும் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சும் பட் இதெல்லாம் பண்ணணுமா, கொஞ்சம் டைம் ஆகும், ரிஸ்க் எடுக்கணும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோசை சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்னா என்னன்னு சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் க்ரோத் ஜோன் போகிறதுக்கு வந்து 3 ஜோன் நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த பார்ட் வரைக்கும் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும்னு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டீங்க. அந்த மைண்ட் செட் வந்துச்சுனாவே நீங்கள் ஒரு 50% ஆஃப் த ஜோன் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க. தென் ஜோன் நம்பர் 2 ஃபியர் ஜோன். இந்த ஜோனில் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கலாம், இல்லை கான்ஃபிடன்ட் லெவல் வந்து யார்கிட்ட பேசும்போதோ இல்லை வந்து ஹையர் ஆஃபீஸர் பேசும்போதோ உங்கள் கான்ஃபிடன்ட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். இல்லை எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு இதை நான் பண்ணிக்கிட்டு இது விட்ரு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தினாலே வந்து நிறைய விஷயம் தள்ளி போடுறீங்க அப்படின்னா அந்த ஜோனில் வந்து ஃபியர் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபியர் ஜோனை ஐ ஹவ் டு கிராஸ். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கெல்லாம் பயம் இருக்கோ அதை பண்ணுங்க, தப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு ஸ்டேஜ் ஏறுங்க. அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஒரு டைம் 2 டைம் அசிங்கப்பட்டீங்கன்னா 3ஆவது டைம் பக்காவாக தூக்கிடலாம். ஸோ யூ ஹவ் டு ஃபேஸ் தட். நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடும். ஸோ ஒவ்வொரு ஃபியராக அப்படியே ஃபேஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபியர் இருக்கோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். தென் ஜோன் நம்பர் 3 லேர்னிங் ஜோன். இதுதான் மெயினான ஜோன். இங்கே வந்து புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எதுவாக வேணால் இருக்கலாம். லைக் இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் வரீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா லைக் இந்த மாதிரி கோடிங்கோ, டிசைனிங்கோ, மார்க்கெட்டிங்கோ அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லேர்ன் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் பவர் பை டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஓலின் ஸ்கூல்லேயே வந்து பவர் பை டெவலப்பருக்கான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் மெயின்லி மைக்ரோசாஃப்ட்டோட PL300 எக்ஸாம் வந்து எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் பேஸ் சொல்கிறாங்க. அது என்ன ப்ரோ PL300 நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஜஸ்ட் மைக்ரோசாஃப்ட்லேருந்து டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பவர் BI டெவலப்பர் இதெல்லாம் ஆகிறதுக்கு வந்து அவங்களே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதே மைக்ரோசாஃப்ட்லேருந்து அவங்களே சர்டிஃபிகேட்டும் கோல் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி டேட்டா அனலைஸ் பண்ணுறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எப்படி விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டு டேட்டாவில் என்னெல்லாம் தெரியணுமோ அது எல்லாமே அது தெரியுமான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து டேட்டா பற்றி, பவர் BI பற்றி எல்லாமே தெரியணும் இல்லையா? அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஓடிங் ஸ்கூலில் சொல்லித்தராங்க. இதில் உங்களுக்கு டேட்டா குவாலிட்டி அசஸ்மெண்ட், டேட்டா மாடலிங், டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா அனலைசிஸ், டிப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி ஒரு டேட்டா சம்மந்தமாக என்னெல்லாம் தெரியணுமோ எல்லாமே கம்ப்ளீட்லி கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அண்ட் உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது மெயின்லி 100% மணி பேக் கேரண்டிங்க. விச் மீன்ஸ்
இந்த கோர்ஸ் முடிச்சு 30 டேஸ்க்குள்ளே PL 300 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னா நீங்கள் பே பண்ண மொத்த அமௌண்ட் அப்படியே ரீஃபண்ட். இப்போ இது வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லேயே அவைபிளாக இருக்குது. ஆஃப்லைனில் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40,000ங்க. பட் இப்போ ஆஃபரில் வந்து 35,000 + GST கொடுத்துட்ருக்காங்க. அதுவே ஆன்லைன்னா 28,000 + GST கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக போய் செக் பண்ணும்போது எந்த ப்ரைஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரிலாம் கோர்ஸ் இருக்குது, சிலபஸ் எப்படி கொண்டு போகிறாங்க, என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்லி எல்லாம் பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதில் போயிட்டு பை நோ பட்டன் சம்திங் கிளிக் பண்ணி நீ வாங்கிக்கலாம். ஆனால் ஆல்சோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே வந்து என்கொயரி செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்கள் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி அப்படின்னா அவங்களே கால் பேக் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாமே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிரிண்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். டூ செக் இட் அவுட். கம்மிங் பேக் டு த கண்டென்ட். இப்போ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் தாண்டியாச்சு, ஃபியர் ஜோன் தாண்டியாச்சு, லேர்னிங் ஜோன் தாண்டியாச்சு. ஃபைனலி வி ஆர் இன் க்ரோத் ஜோன். ஸோ இங்கே தான் யூ கோன் அச்சீவ் சம்திங் இன் யுவர் லைஃப். அது என்ன வேணால் இருக்கலாம். அது ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன் எல்லாமே தாண்டி வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த க்ரோத் ஜோனில் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் மட்டும்தான் இருக்கும். எப்படி ப்ரோ இந்த க்ரோத் ஜோனுக்குள்ளே போகிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4 வேஸ் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த வேஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து எக்ஸாம்பிளாக காட்டி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மேக் அ பிளான். இப்போ நீங்கள் விஷயத்தை பண்ணும்போது அதுக்கு வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். என்ன மாதிரி கொண்டு போக போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் இறங்குங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிளானே இல்லை அப்படின்னா திரும்ப உங்களை வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு புஷ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு பிளான் போட்டு கரெக்டாக அதுபடி போனால் மட்டும்தான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாட முடியும். ஸோ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதும் அதே மாதிரி தான். ஒரு பிளான் வச்சு சரி ஓகே இந்த யூடியூப் சேனலில் நம்ம இதெல்லாம் சொல்ல போகிறோம், இப்படிலாம் போட போகிறோம்னு சொல்லி பிளான் வச்சு அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ கொண்டு போயிட்டு இருக்கேன். தென் நம்பர் 2, டேக் ஆக்ஷன். சரி ஓகே நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டேன், இதில் வீடியோஸ்லாம் போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்லேயோ இல்லை வந்து நோட்ஸ்லேயோ வந்து ப்ராப்பராக எழுதி வச்சுட்டு அதை அப்படியே உட்காந்துருது அப்படின்னா இந்த சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்திருக்காது இல்லையா. பட் அப்படி இல்லாமல் இப்படி தான் கொண்டு போக போகிற இதெல்லாம் பிளான்னு சொல்லி வச்சுட்டு அந்த பிளான்லாம் வந்து ஒரு ஆக்ஷனாக எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணதுனால மட்டும்தான் இப்போ வரையும் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். தென் நம்பர் 3, அட்ஜஸ்ட் ஆஸ் யூ கோ. எல்லா நேரமும் ஒரே மாதிரி போகாது. எனக்கு வந்து ஒரு சில மந்த் வந்து நல்ல வியூஸ் கிடைக்கும், ஒரு சில மந்த் வந்து டவுனாக இருக்கும், ரொம்பவே டவுனாக இருக்கும். ஸோ அப்போ உட்காந்துட்டு இல்லை இது டவுன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி அப்படியே லைட் என்டர் ஆகி அப்படியே போங்கப்பா போய் தூங்க அனுப்பிவிட்ருவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஓகே இந்த மாதம் இப்படி போயிட்டுருக்கு, இது எப்படி புஷ் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் எப்படி கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், எப்படி வந்து அந்த க்ரோத் ஜோன் நோக்கி போகலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக யோசிச்சினால் மட்டும்தான் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டே வந்துட்டு இருக்க முடியுது. ஸோ ஒரு சில டைம் வந்து டவுனாக தான் இருக்கும், பட் அதை வந்து எப்படி மறுபடியும் அப் பண்ணுறதுன்னு பாருங்கள். தென் நம்பர் 4, ஜஸ்ட் ட்ரை டு டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. நம்ம எல்லா வீடியோலையும் கடைசியில் இந்த வார்த்தை தான் இருக்கும். அது இங்கேயும் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு என்ன பண்ண போகிறோம், என்ன கொண்டு போக போகிறோன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ எனக்கு வந்து நான் பேசுகிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இந்த வீடியோ வழியாக அவங்கள பார்த்துட்ருக்கேன். அப்படி இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா எப்போவோ சேனல் இழுத்த முடியும், நான் பாட்டுக்கு போய்ட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. உங்களை எது எக்ஸைட் பண்ணுது, உங்களை எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உள்ளே இறங்குங்க. ஸோ அப்படி இறங்கும் போது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அப்படியே க்ரோத் ஜோனுக்கு டக்குன்னு போக முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காமல் நான் பாட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துருந்தேன் அப்படின்னா இப்போ வந்து உங்ககிட்ட இந்த வீடியோ வழியாக பேசிட்டு இருக்க முடியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுலேருந்து வெளியே வரும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த டைம் வந்து நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. யூ ஆர் கோனா ஜாயின் வித் மீ. அப்படி நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி போட்டு க்ரோத் ஜோனுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து லெட்ஸ் டூ இட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது கூடவே வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ன கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க அண்ட் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிங்ஸ் மாதிரி போட்டு வைக்க. நான் க்ரோத் ஜோன் போகிறேன்ப்பா, என்னோட சேர்ந்து நீங்களும் வருவீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம் எவ்வளோ லெட்ஸ் டூ இட் கமெண்ட் வருதுன்னு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து க்ரோத் ஜோன் போகிறதுக்கு ரெடின்னு நம்புகிறேன். அவ்வளோதாங்க. Stay healthy, be happy. The world is yours. Just do what excites you. Bye.